ஹாய் காய்ஸ், ஒரு சின்ன மினி விளாக். நானும் என் ஹஸ்பண்ட் எங்கள் பாப்பா நாங்கள் 3 பேருமே வெளியே போகிறோம். எல்லா ஃபேமிலியும் ரெஸ்டாரண்ட் போய் பார்த்துருப்பீங்க, ஷாப்பிங் போய் பார்த்துருப்பீங்க, கோவில் போய் பார்த்துருப்பீங்க. ஆனால் நாங்கள் ஃபேமிலியாக போன இடம் இந்த டஃப். எங்கள் ஆஃபீஸில் இந்த பசங்க எப்போ பார்த்தாலும் மேட்சை பற்றியே பேசிகிட்டு இருப்பாங்க. டஃபுக்கு போகிறோன்னு சொன்னாங்க. அதனால் ஆள் பத்தல, உங்கள் ஹஸ்பண்டை அனுப்பி விடுங்க அப்படின்னு சொன்னாங்க. இவர் தான் இந்த கேங்கோட தலைவர். அவர் அனுப்புகிற சாக்கில் நானும் வந்துட்டேன். சரி, இந்த பசங்க எப்படி தான் மேட்ச் விளையாடுறாங்க பார்க்கலாமே அப்படின்ட்டு. அதுவும் இல்லாமல் என் ஹஸ்பண்ட் எப்போ பார்த்தாலும் வீட்டில் சொல்லிட்டே இருப்பார், நான் பெரிய பவுலர் அப்படின்ட்டு. நான்லாம் யார் தெரியுமா, அவர் பெரிய கிரிக்கெட் பிளேயராக இருக்க வேண்டியது. சரி, அவர் விளையாடுறத பார்க்கலாமே அப்படின்ட்டு வந்தேன். உண்மையாகவே நல்லா விளாண்டாங்க. எனக்கு அதை விட பேட்டிங் ரொம்ப பிடிச்சிருந்தது. 6 அடித்தாங்க. பட் என்ன ஒரு வருத்தம்னா, நான் ஒரு வீடியோ கூட எடுக்கல. கொஞ்சம் நான் நல்லா மறந்து பார்த்துட்டு இருந்தனால எடுக்கல. இந்த பசங்க விளையாடும் போது தான் ஃபீலாக வச்சு, நம்மளும் ஒரு பையனாக பிறந்திருக்காமல் போயிட்டோமே அப்படின்ட்டு. சரி தம்பிங்களா, நீங்களா விளையாடுறீங்க, எனக்கு ஒரு 2 பாலை போடுங்கப்பா அப்படின்ட்டு சண்டை போட்டு பேட்டை பிடுங்கி நம்ம ஒரு ரீல்ஸ் எடுக்கலாம் அப்படின்னு நினச்சி வாங்கினேன். நான் சீரியஸாக சொல்கிறேன், நான் அடிப்பேன்னு நான் நினைக்கவே இல்லை. பார்த்தா ஃபஸ்ட்டு பாலே 4 போயிடுச்சு. எனக்கு செம ஷாக் ஆகிடுச்சு. ஓ, எனக்குள்ளே இவ்வளோ திறமை இருக்குதா அப்படின்ட்டு. சரி, இன்னொரு பாலையும் போடுறா அப்படின்னு இன்னொரு பாலும் போட்டாங்க. இன்னொரு பாலில் கேட்ச் போயிடுச்சு. அதுக்கப்புறம் என் ஹஸ்பண்ட் பார்த்துட்டு, போதும் நீ பேட்டை கொடுத்துட்டு கிளம்பு அப்படின்னு சொன்னார். சரி ஓகேன்ட்டு பேட்டை கொடுத்துட்டு நாங்கள் ஃபைனலாக மேட்ச் முடிச்சுட்டு 10 மணி ஆகிடுச்சு வீட்டுக்கு போவேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.